ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஷியாமாக்கல்ல சிடிஎஸ் அக்கௌண்ட்ல இருந்து எப்படி நாங்கள் வந்து கேஷை வித்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். சிடிஎஸ் அக்கௌண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மற்ற வித்ட்ரோல் ஆப்ஷன் மாதிரி ஜஸ்ட் வித்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணி வித்ட்ரோல் பண்ணிடலாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. நீங்கள் வந்து சிடிஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் செட்டில்மெண்ட் அண்ட் செக்ஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரொசீட் ஃபார் ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் டோன் பேன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் நோ செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் ஒன்று செல் பண்ணிக்க 3 days கழிச்சு நீங்கள் வந்து சிடிஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க எந்த பேங்க் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த அட்டாச் பண்ண பேங்க் பார்த்தீங்கன்னா 3 days கழிச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் செல் பண்ண அமௌண்ட் வந்துடும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட புரோக்கர் கம்பெனியோட ஆப்ரேஷன் பிரான்ச்சுக்கு வந்து எவ்வளோ கேஷ் வித்ட்ரோல் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிடிஎஸ் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வித்ட்ரோ பண்ணணுமெண்டா ஜஸ்ட் உங்களோட புரோக்கர் கம்பெனி ஆப்ரேஷன் பிரான்ச்சுக்கு ஒரு மெயில் பண்ணீங்கன்னா வித்தின் 2 days வந்து உங்களுக்கு வந்து கேஷ் ரிசீவ் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்க ஹோல்சேல் ப்ரொசீட் ஃபார் ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் டோன் பேயில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுமா ஜஸ்ட் உங்களோட ஆப்ரேஷன் பிரான்ச்சுக்கு வந்து மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ இப்படியே இன்ஃபர்மேட்டிவ் கண்டினியூஸ் வரணுமெண்டா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.